அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்வார், அற்புதம் செய்யாமல் இருக்கவே மாட்டார். அல்லேலூயா. ஏன்னா அவர் பிறக்கும்போது அவருக்கு ஒரு பேர் அதிசயமானவர். என்னப்பா பேர்? அதே மாதிரி எல்லாருக்குமே அட்வைஸ் கொடுப்பார். அவர் பேர் ஆலோசனை கர்த்தர். அவர் இங்கே வந்து உட்கார்ந்துருக்க எல்லாருக்கும் 2 விஷயம் கண்டிப்பாக செய்வார். கண்டிப்பாக அட்வைஸ் பண்ணுவார். சில நேரம் அப்பா கூட அட்வைஸ் பண்ண மாட்டார், போய் தொலைறா நாய் அப்படின்பார். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை, தினந்தோறும் ஆலோசனை கொடுப்பார். அப்போ இங்கே என்ன போட்டிருக்குன்னா, நமக்கு தந்த ரட்சிப்பு சும்மா இங்கே வந்துட்டீங்களா? நீங்கள் எல்லாரும் என்னைக்காவது ஒரு நாள் ஏசப்பா என் கடனை மாற்றுங்கன்னு சொல்லியிருப்பீங்க, கடன் மாறி இருக்கும், உள்ளே வந்துட்டீங்க. எதுக்கு உள்ளே வந்தீங்க? மறுபடியும் கடன் வாங்குறதுக்கா? நிறைய பேர் இப்படி தான் நினச்சிக்கிட்டாங்க. ஏற்கனவே இயேசு நம்ம கடனை மாற்றிட்டார், அதனால் இனிமேல் என்ன வாங்கிட்டே இருப்போம். என்னையா அறிவு என்ன? அதனால் வாங்கிட்டே இருப்போம், இன்னும் வாங்குவோம். இன்னும் பிசாசோட தந்திரம் என்ன தெரியுமா? நம்மளை அமுக்குற அளவுக்கு கடன் வாங்க வைக்கிறது. வாங்கிட்டே இரு. ஆண்டவருடைய உணர்வு என்ன தெரியுமா? ரொம்ப கடனில் இருக்கப்பா, இப்படியே போனால் மாட்டிக்கிடுவ, சீக்கிரமாக இந்த கடனையெல்லாம் கட்டி உன்னை சரி பண்ணு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். அவர் நல்ல ஆண்டவர், நீதி உள்ள தேவன். எப்படி ரட்சிப்பு தந்தாரா? அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி. சும்மாலாம் இந்த பிரதர்ஸ் எல்லாம் வந்து உட்காரல, எதன்படி கொடுத்துருக்காரு? சித்தத்தின்படி. அதனால தான் உங்களுக்கு ஏபிசிடி தெரியாட்டாலும் ஆனாவனா தெரியாட்டாலும் நான் நம்புறது இந்த சர்ச்சில் வந்திருக்க எல்லாரையும் கர்த்தர் சித்தத்தின்படி கொண்டு வந்திருக்கார். அல்லேலூயா. எப்படி கொண்டு வந்திருக்காரு? ஆமாம். இந்த சில பேர் கீழே உட்காடுறீங்கல்ல, அவங்களாம் வர இனிமேல் கீழே உட்காராம எங்கிட்டாவது தள்ளி இங்கிட்டு அங்கிட்டு அப்படி உட்காந்திங்கன்னா நல்லாயிருக்கும். நான் உங்களை பார்க்க, நீங்கள் எங்களை பார்க்க, அது மூலம் விசுவாசம் உண்டாகும். எப்படி தெரியுமா சொல்கிறேன்? அந்த சப்பானி அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் பேதுருவையும் யோவானையும் என்ன பார்த்தான்? ஒற்று பார்த்தான். ஆனால் இங்கே நான் உங்களை பார்த்தேன்னா இன்றைக்கி பிரசங்கமே பண்ண முடியாது. பாதி பேர் கொட்டாய் விட்டுக்கிட்டு இருக்கு, பாதி பேர் இப்படி உட்காந்துருக்கு, பாதி பேர் வசனம் கேட்க மாட்டேங்குது. அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, நல்லா ஜோம் பண்ணிட்டு வாடா, உபவாச ஜபத்துக்காக திங்கக்கிழமையிலேருந்தே ஜோம் பண்ணுறா, அப்படி தான் சொல்லப்படுது. சரி, இப்போ நம்ம தேனாய் போவேனா உள்ளே வந்துடுவோம். தேவனுடைய சித்தத்தின்படி ரட்சிப்பை பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவியின் வரங்களினாலும். அதையும் பகிர்ந்து கொடுத்தாரு. எல்லா வரத்தையும் என்கிட்ட கொடுத்தாருன்னா நான் நேராக நரகத்துக்கு போயிடுவேன். நான் சொல்லுவேன், நான் தொட்டா நீ சுகமாயிடுவேன், நான் தொட்டா உனக்கு அற்புதம் நடக்கும், வாடா எல்லாம் தொடு அப்படின்னு சொல்லுவேன். அதனால தான் ஆண்டவர் உங்களில் சிலருக்கு வரங்களை கொடுக்குறாரு, உங்களில் சிலருக்கு கனிகளை கொடுக்குறாரு. சில நேரம் பாஸ்டர் சுவிசேஷம் சொல்கிறத விட விசுவாசி நல்லா சொல்லும். சில நேரம் பாஸ்டர் வியாக்கியானம் பண்ணுறத விட விசுவாசி வியாக்கியானம் பண்ணும். ஏன்னா ஆண்டவர் வரங்களை எப்படி கொடுக்குறாரு? பகிர்ந்து கொடுக்குறார். எப்படி கொடுக்குறாரா? பரிசுத்தாவின் வரங்கள் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற. எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. நம்ம ரோட்டில் பார்க்குறோம், பெரிய கார் போகுது. என்ன காரா? அப்புறம் ரோட்டில் நின்று நான் பெரிய வீடு நம்மளும் கட்டணும்டா. கட்டுங்க, நான் கட்டலாம் வேணான்னு சொல்லலை, கட்டுங்க. கார் பெரிய காராகவே வாங்குங்க, நல்லது தான். ஏன்னா பெரிய காரு, பெரிய வீடு, பெரிய இடம், இப்படி பேசுகிறத நிறுத்திட்டு பரலோகம் என்ன சொல்லுதுன்னா, பெரிய ரட்சிப்பு. என்ன ரட்சிப்பா? எப்படி சொல்லுது பரலோகம்? ஆமாம், ஒருத்தன் ரட்சிக்கப்படுவான்னு தெரிஞ்சா இன்னைக்கு சாக போகிறான்னா அவனை உயிரோட எழுப்பி கூட ரட்சிப்பு கொடுப்பாரு. தெரியுமா? நிறைய பேர் அப்படித்தான். நான் அப்படி தான் நினைக்கிறேன். சில நேரம் ஏன் ஆண்டவர் இவங்களுக்கெல்லாம் சோகம் கொடுத்து வச்சுருக்கீங்க? யாருக்கு தெரியும்? அவங்க சாகுறதுக்குள்ளே திரும்ப இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப இருக்குது. எனக்கு வந்து விசுவாசிக்கு கூட ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னால் ஜோம் பண்ணாது. ஆனால் சில ஆட்களுடைய சாட்சியை கேட்டால் அந்த சாகுற நேரத்தில் இயேசுவே அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு ஆண்டவர் சுகம் கொடுக்குறாரு. ஏன்னா அவன் மறுபடியும் சுகமாயி இந்த ரட்சிப்புக்குள்ளே வந்துட மாட்டானா? அப்போ இங்கே 2வது, ஒரு கிறிஸ்தவன் காலையில் 6 மணிக்கு 5 மணிக்கு எழும்பி மாலையில் 10 மணிக்கு தூங்குவதற்கு முன்னாக தனக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பை குறித்தும் தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பை குறித்தும் கவலை இல்லாமல் இருப்பானால் ஆண்டவர் அவனை குறித்து அழுவார். உங்கள் ஜெபங்களில் உங்கள் பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக நீங்கள் ஜெபிக்காமலே ஒரு நாளை முடித்து விட்டீர்கள் என்றால் ஆண்டவருடைய கண்களில் இருந்து இரத்தம் புரண்டு ஓடும். இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். என்கிட்ட ஒரு வீடு இருக்குது, அந்த வீடு ரொம்ப மோசமாக இருக்குது. அந்த வீடு கட்டணும்னு நான் கவலைப்படணும், இல்லைன்னா அந்த வீடை கட்ட முடியாது. என் வீடு இப்படி கிடக்கு, ஐயோ என் வீடு இப்படி கிடக்கு, அந்த வீட்டை சரி பண்ணணுமே, நான் எடுத்து கட்டணுமே, இப்படி இருக்கக்கூடாது வீடு, அது இடிஞ்சு போயிடுமே. அதுபோல் ஆண்டவரே, நீ ரட்சிப்பை எனக்கு சிலுவையிலே தந்தீர்.
பரலோகத்திலிருந்து இல்லை, உம்முடைய இரத்தத்தினால் தந்தீர். நீர் நொறுக்கப்பட்டு தந்தீர், நீர் அவமானப்பட்டு தந்தீர், நீர் சிலுவையில் அடிக்கப்பட்டு தந்தீர். இந்த ரட்சிப்புக்காக நான் கவலைப்படுறேன்னா, அந்த ரட்சிப்புக்காக நான் பிரயாசப்படுறேன்னா, அதனால தான் இன்னொரு வசனம் இருக்குது, ரட்சிப்பு நிறைவேற பிரயாசம். அவன் காலையில் எந்திரிச்சு சாப்பிட்டு தூங்கி இரவு நான் சாப்பிட்டு ஏதோ நான் படுக்கைக்கு போகிறேன் என்றால், அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் தயவு செய்து உங்கள் பிள்ளைகளுடைய வேறு எந்த காரியத்துக்காக ஜெபிக்காதீங்க. ஆண்டவர் அழுதுகிட்டே இருப்பார். நீ பேசாமல் உன் ஜெபத்தை, உன் டேப் ரெக்கார்டை நிறுத்து. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக ஜெபித்தால் உங்கள் வாழ்வு முடிகிறதுக்குள்ள உங்களை விட 1000 மடங்கு மகிமையானவர்களை கர்த்தர் எழுப்புவார். இது உண்மை. உங்கள் கண்கள் அதை காணும். இப்படிப்பட்ட மகிமையான பிள்ளைகளை எனக்கு கர்த்தர் தந்தாரா என்று நீங்கள் பார்க்கிற அளவுக்கு ஆச்சரியப்படுவீர்கள். ரட்சிப்புக்காக பாடுபடுங்கள், ரட்சிப்புக்காக கவலைப்படுங்கள். ரட்சிப்புக்காக ஆமாம், மாம்சத்தினுடைய துக்கம் கொஞ்சம் கொஞ்சமாய் உங்களை சாவுக்கு நேராய் நடத்தும். ஆவிக்குரிய துக்கம் உங்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ணும். அதான் உண்மை. அதனால தான் நான் என் சகோதரர்களுக்காக யாருக்காக நான் ஜெபித்தாலும் ரட்சிப்பை அவர்கள் பிடிக்கிட்டு கொள்ளட்டும், ரட்சிப்பின் பாதை அவர்கள் கவ்வி பிடிக்கட்டும், ரட்சிப்பை நோக்கி அவர்கள் பயணிக்கட்டும். அவர்கள் பிரகாசமுள்ள மனக்கண்களை நீங்கள் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அளவுக்கு அதிகமாகவே தந்து கொண்டே தானே இருக்கிறார். அவர் அளவுக்கு தருகிறவர் அல்ல. ஒருவேளை உங்கள் வயசில் நான் இருக்கும்போது 1000 ரூபா சம்பளத்துக்கு முட்டும்போது பணம்லாம் கிடைக்காதா, இந்த ஆண்டவருக்கு நமக்கு எதுவுமே செய்ய முடியாதா அப்படின்னு நினச்ச காலம் உண்டு. நெருங்கி வரும்போது தான் தெரியுது அவரால் செய்ய முடியாது எதுவுமே இல்லை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதைத்தான் நீங்கள் இப்பொழுது இருந்து கொண்டு என்னை போல யோசித்து கொண்டிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அநேகரை ரட்சிப்புக்குள் நடத்தி பாருங்கள், உங்களை தேவன் நடத்தி கொண்டே இருப்பார். அப்போ காலையில் எந்திரிச்சேன், வாழ்ந்தேன், சும்மா அப்படியே எல்லாருக்கும் சாப்பாடு போட்டேன், எந்திரிச்சேன். ரட்சிப்புக்காக கவலைப்படுங்கள். இந்த ரட்சிப்பு தேவன் தம்முடைய பலத்த செய்கைகளினாலும் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் நமக்கு தந்தார். இதை மறந்து போகாதீர். ரட்சிப்புக்காய் கவலைப்படும். ஆமாம், நீங்கள் என் பிள்ளை இப்படி இருக்கானேன்னு ஜெபிக்கிறத விட, என் பிள்ளை ஆண்டவருக்காக நெருங்க மாட்டேங்கிறானே, ஆண்டவரை நேசிக்க மாட்டேங்கிறானே, என் பிள்ளை 24 மணி நேரம் மொபைலில் கிடக்கிறானே, என் பிள்ளை 24 மணி நேரம் பாவத்தில் கிடக்கிறானே, என் பிள்ளை ஆண்டவரை விரும்பி வர மாட்டேங்கிறானே, ஆமாம் வேலைக்கு போகிறான், சம்பாதிக்கிறான், ஆண்டவருடைய காரியங்களில் ஈடுபட மாட்டேங்கிறானே, ஆண்டவரே அவனை அதற்கேற்றபடி மாற்று. இல்லை பிசாசு என்ன செய்வானோ, உனக்கு தான் மாதம் மாதம் சம்பளம் அனுப்புகிறார்ல வீட்டுக்காரரு, போதும் விட்டுரு, கேட்டது தர்றாருல. நோ, உள்ளுக்குள்ளே ஒரு அக்கினி போடப்பட்டு கொண்டே இருக்கணும். சிலுவையில் எனக்காக தந்த ரட்சிப்பை என் குடும்பத்துக்கு தர கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். இதற்கு நான் பொறுப்புள்ளவனாக இருக்கிறேன். இந்த ரட்சிப்புக்காக நான் கவலைப்பட வேண்டும். இதை செய்ய மாட்டீங்களாங்க? உங்கள் பைக்கில் போகும்போது, இன்னும் எங்கள் ஜனம் ரட்சிக்கப்படல, இன்னும் எங்கள் சொந்தம் ரட்சிக்கப்படல, எனக்கெல்லாம் நமக்கு மகிமை வேணாம், நம்ம சொந்தக்காரன் எங்கே இருந்தாலும் அங்கங்கே போட்டோம், அல்லேலூயா, அவ்வளோதான். இங்கே தான் அவனை ஆண்டவர் என்ன தீர்மானத்தில் வச்சிருக்காரு, ரட்சிக்கப்படட்டும். நம்ம செய்ய வேண்டியது கவலைப்படுங்க. என்ன படுங்க? இப்பொழுது ஆண்டவர் கேட்குறாரு, நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க? அந்த 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 பைக்கை வாங்க வேண்டும், இந்த வருஷத்துக்குள்ளே அந்த பைக்கை வாங்க வேண்டும். நான் சொல்கிறேன், இதுக்கு கவலைப்படுங்கப்பா, அவர் நாளைக்கே கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா, நிறுத்துவார்ப்பா. அதிலே நம்ம விசுவாசிகளோட பிள்ளைங்கள்லாம் பார்க்குறேன், வீடு குச்சி வீடு, மழை பெஞ்சால் வரும், பைக்கு மட்டும் ஒவ்வொருத்தவனையும் பார்த்தா இப்படி போகிறேன், டே ஏன்டா இப்படி போகிற, இப்படியே போகிறட்டா மேலே அப்படிங்கிறான். உன் பைக்கை பார்க்கும்போது தெரியணும் நீ யாருன்னு. என்கிட்ட கேட்டாங்க, இந்த பைக்கு போதுமானு. போதுமையா, 2 பேரும் இழுக்குமா? இழுக்கும், தாராளமாக இழுக்கும். அப்புறம் என்ன, நான் யாருக்காக வாழ மாட்டேன். சொல்லுங்கள், அல்லேலூயா சொல்லுங்களேன். என் தேவன் எனக்கு என்ன தேவையோ அதான் நான் செய்கிறேன். என் தேவன் எனக்கு என்ன காரியங்களை செய்யும் அதுதான். இப்போ இந்த கார் வச்சுருக்கோமே, 7 பேர் போனால் அன்றைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவேன், இதை வாங்கினதுக்காக ஸ்தோத்திரம். ஏன்னா ஒரு 7 பேரை கூட்டிகிட்டு போனோம்னா அது சந்தோஷம். அவ்வளோதான் பிரியமானவர்களே, நமக்கு ஒன்றும் இல்லை. நித்திய மகிமையோடு ரட்சிப்பை தருகிற அந்த ரட்சிப்புக்காய் பாடுபடுங்கள். டெய்லி ஒரு சொட்டு கண்ணீர் வடிங்க. எதுக்கு? அது இல்லை இது இல்லை. அது பெண்களுக்கு நகை வேணும்னா கண்ணீர் வந்துடும். ஐயோ நகை விலையெல்லாம் கூடுதே, ஐயோ கடன் வாங்கியாவது எனக்கு என்ன செய்யுங்க, இந்த வருஷம் 2 பவுன் வாங்கித்தாங்க, டக்குன்னு 75,000 வந்துடும். இப்போ வாங்கினது எவ்வளவு? 1,25,000. இப்போ எவ்வளோ ஆச்சு? அமைதியாக இருப்பா, ஆண்டவர் நமக்காக செய்வார். நீ கவலைப்படுவது ரட்சிப்புக்காக இருக்கட்டும், ரட்சிப்புக்காக இருக்கட்டும், ரட்சிப்புக்காக இருக்கட்டும். ரட்சிப்பு